இன்னைக்கு முக்காவாசி வீடுகள்ல இது நடக்கக்கூடியது தான். அண்ட் இது வந்து ரொம்ப காமன் ஆயிடுத்து. இதே இது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயம் பண்ணி நின்றுச்சு, இல்ல கல்யாணம் நின்னு போயிடுத்து அப்படின்னாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியில. ஏதோ ஒரு அபசகுனம் மாரி இருக்கே, இத வெளியில சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு இருந்த காலம் போக, இன்னைக்கு ஏதோ நம்ம ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு பை சொல்ற மாரி நிச்சயதார்த்தங்கள் நின்று போகுது. திருமணமாகி டைவர்ஸு இதெல்லாம் ஆறுது. திருமணங்கள் நின்று போவது. இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு காலத்துல யாரும் அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னாலும், அவசியம் அந்த பெண்ணை சார்ந்த வீட்ல, இல்ல அந்த பையனை சார்ந்த வீட்ல ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய வம்சாவளிகள்ல தம்பதியை பிரிச்ச பாவம் இருக்கும். அந்த தம்பதியை பிரிச்ச பாவம் இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து நமக்கு வரும். அதற்கு தகுந்த பிராயச்சித்தங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு தாங்க அந்த காலத்துல ஒரு கல்யாணம் நிச்சயமாச்சு அப்படின்னாலே, அந்த அந்த வீடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பூஜைகள் கண்டிப்பாக செய்வாங்க. தம்பதி பூஜை கண்டிப்பா பண்ணுவாங்க. குலதெய்வத்தாக்கு ஃபர்ஸ்ட்டு செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த வம்சம் நல்லபடியா வளரணும், 2 பேரும் பிரியாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான பூஜைகள் வந்து செய்யறது உண்டு. இல்ல ஏதாவது குறைகள் இருந்தா அதற்கு பரிகாரங்கள் எல்லாம் ஜாதகத்தை பார்த்து செய்வாங்க. இப்ப வந்து வெளிநாட்டுலலாம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அஷ்டமி, நவமி கூட பார்க்கறதில்ல. ஏதோ ஒரு நாள்ல பந்தக்கால் வைக்கிறாங்க, ஏதோ ஒரு நாள்ல கல்யாணம் பண்றாங்க அந்த மாரி. அண்ட் இன்னொன்னுங்க, இந்த சதுர்த்தியில பண்ற கல்யாணங்கள் எல்லாமே வந்து பிரிஞ்சிரும். நான் பார்க்கறது ம் கேலண்டர்லயோ இல்ல சுப முகூர்த்தமோ சதுர்த்தியில வந்து நெறைய போடுறாங்க. திருமணங்கள். ஸோ நம்ம என்னைக்கு அத பண்றோம் அப்படிங்கிறதும் கணக்குல கண்டிப்பாக உண்டு. ஆ நம்ம என்ன நம்ம பெரியவங்க ஃபாலோ பண்ணாங்களோ, அத ஃபாலோ பண்ணி, நம்ம திரும்பவும் அந்த பழைய இதுக்கே நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்தை நிச்சயமாக காப்பாற்றலாம்.